ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் விஜய் சத்யா. இப்போ தீபாவளி வந்துருச்சு அப்படின்னோன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் போய் செலிப்ரேட் பண்ணுறதை தாண்டி என்னென்ன படம்லாம் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுவும் இந்த தீபாவளிக்கு 3 சாக்லேட் பாய்ஸ் ஒரு படம் வேறு ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது டீசல், பைசன், டியூட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 படத்தில் எந்த படத்துக்குப்பா போகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து குழப்பத்தில் தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே வந்து அதே குழப்பத்தில் தான் இருக்கேன். 3 பேருமே நல்ல ஆக்டர் அப்படின்றப்போ எந்த படத்துக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம சதுரங்க வேட்டி படம் மாதிரியே வந்து நம்ம நட்டி நடராஜ் அவர்கள் நடித்த கம்பி கட்டின கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லாக ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டான படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் இப்போ 4 படம் வந்துருச்சு. இந்த 4 படத்தில் எந்த படத்தை பார்க்குறது, எந்த படத்தை விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டவுட்டில் தான் எல்லாருமே சுற்றிட்டு இருக்காங்க. நானுமே அதே டவுட்டில் தான் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்தை பற்றியுமே வந்து அதை ஹைப் ஏற்றுற விதமாக நிறைய ரீல்ஸ்மே வந்து வந்துட்டுருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இப்போது தீபாவளி அப்படின்னாலே முன்னணி நடிகர்கள் பெரிய பெரிய ஆக்டர்ஸோட படம் மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். ஆனால் இப்போ தமிழ் சினிமா கொஞ்சமாக மாறி வளர்ந்து வர நடிகர்களோட படங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி இப்போ பெரிய படங்களை தாண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான் வந்து சோஷியல் கண்டென்ட்டாகவும் சரி, அதை மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சிட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வசூல் ரீதியாக கூட வந்து ஒரு பெரிய சாதனை படைச்சிட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்லி ஆகணுங்க. ஏன்னா நம்ம இப்போ வளர்ந்து வர ஹீரோக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவின், மணிகண்டன், அதுக்கப்புறம் ரியோவா இருக்கட்டும், இப்போ ஹரிஷ் கல்யாண் அண்ட் பைசன்ல நடிச்ச துருவிக்ரம், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமாக பிரதீப் ரங்கநாதனையும் வந்து சொல்லி ஆகணும். ஸோ இவங்கெல்லாம் தான் இப்போ தமிழ் சினிமாவா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து நிறைய ஹிட் படங்களை தொடர்ந்து கொடுத்துட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு படம் ஒரு சைடு இருக்குது அப்படின்னா இந்த சைடு தீபாவளியை பற்றி கண்டிப்பாக பேசியாகணும்ல. ஏன்னா முன்னாடியெல்லாம் தீபாவளினா எப்படி இருக்கும் தெரியுமா? ஸோ நான் படித்த காலகட்டத்தில் அப்படின்னு சொன்னால் ஏதோ 90s அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப. ஸோ அப்போல்லாம் தீபாவளி அப்படின்னா எப்படி இருக்கும்? காலைல எந்திரிக்கிறோம், எந்திரிச்சோன்னா வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு 7 மணிக்கெலாம் எழுப்பி விட்டு தலையில் எண்ணெய் வச்சு குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக தலையில் மட்டும் வைக்காமல் காதுலேருந்து மூக்கு வரைக்கும் எல்லாத்துலேயும் எண்ணெயை தேய்ச்சி விட்டு குளிக்க வச்சு, அதே மாதிரி புது ட்ரெஸ் வாங்கி மஞ்சள்லாம் வச்சு ஸோ செம்ம வைபாக இருக்குங்க. அதுலேயும் முக்கியமாக நம்ம வீட்டில் தான் ஸ்வீட் எல்லாமே செய்வாங்க. நம்மளும் வந்து நைட்லாம் உட்காந்து ஸ்வீட் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதுலேருந்து கொஞ்சம் திருடி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபன்னாக வந்து போயிட்டுருக்கோம். அதுலேயும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் வந்து செம்மையாக போயிட்டுருக்கும்ல. ஸோ தீபாவளி அப்படின்னாலே 3 முக்கியமான விஷயம். ஒன்று ஸ்வீட்டு, இன்னொன்று புது ட்ரெஸ்ஸு, அடுத்து தேட்டர், ஸோ படம் பார்க்குறது. ஸோ இப்படி தான் வந்து செம்மையாக போயிட்டுருக்கும். பட் இப்போல்லாம் என்னங்க பண்ணிகிட்ருக்காங்க? உண்மையாலுமே இது தீபாவளி தானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு பெரிய ஷாக்கில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தீபாவளி வந்துருச்சு, பட் இருந்தாலுமே எங்கேயுமே பட்டாசு வெடிக்கல, யாருமே வந்து ட்ரெஸ்ஸு கூட எடுக்க மாட்டாங்க. ஏங்க புது ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை நார்மல் டேஸ்க்கு போடுற மாதிரி தான் ட்ரெஸ் எடுக்கணும், தீபாவளிக்கெலாம் ஸ்பெஷலாலாம் ட்ரெஸ் எடுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி தீபாவளி ஒரு ஃபெஸ்டிவல் வந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் 3 நாள் லீவ் வருது, ஜாலியாக போய் சாப்பிட்டு படுத்து தூங்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ தியேட்டருக்கே போனால் தான் போவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் எல்லாரும் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்குறப்பே வந்து கால குடும்ப சரவணா அப்படின்ற மாதிரி தான் எனக்குலாம் ஃபீல் ஆகிட்டு இருக்குங்க. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலலாம் இந்த தீபாவளி வந்துச்சுப்பா, நம்ம வந்து புதுசாக வந்து நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா தேட்டருக்குலாம் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. ஏன்னா மோஸ்ட்லி படம் பார்க்குறதெல்லாம் ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தால் மட்டும் தான் படத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்லையுமே பர்சனலாக அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்தால் தான் ஓகே தேட்டர் போக போகிறோம், புது படம் பார்க்க போகிறோம், புது ட்ரெஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் சுற்றிட்டு இருப்போம். பட் இப்போ எல்லாமே வந்து அப்படியே காணாமல் போன மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பார்த்தா ஃபெஸ்டிவல் மாதிரியும் இல்லை, ட்ரெஸ்ஸு கூட எடுக்க மாட்டாங்க. தேட்டரில் படத்துக்காச்சும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஃபெஸ்டிவல் டைம் நிறையா கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி படத்துக்கும் போக மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கப்போ ஒரே கஷ்டமாக தாங்க இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல நல்ல படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. முக்கியமாக ஃபேமிலிஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றப்போ தயவு செஞ்சு தீபாவளியை ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணாட்டியும், அதாவது இந்த ட்ரெஸ் எடுக்கிறது, இந்த பட்டாஸ்லாம் செம்மையாக வெடிச்சு என்ஜாய் பண்ணுறது, பக்கத்து வீட்டிலலாம் போய் ஸ்வீட் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலன்னா கூட அட்லீஸ்ட் தேட்டராச்சும் கூட்டிகிட்டு போய் ஜாலியாக அட்லீஸ்ட் ஃபேமிலியோட என்ஜாய் ஆச்சு பண்ணிட்டு வாங்க அப்படின்றத கேட்டுக்கிறேன். அதே மாதிரி உங்களோட வீட்டிலலாம் வந்து தீபாவளி ஃபெஸ்டிவல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? முக்கியமாக அப்போ வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு, இப்போ 2025 தீபாவளி எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த 4 படத்தில் நீங்கள் எந்த படத்துக்கு தேட்டரில் போய் பார்க்க போகிறீங்க, எந்த படத்தை பார்க்குறதுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஹாப்பி தீபாவளி மக்களே. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட டாட்டா போய் சொல்லிக்கிறது நான் உங்கள் விஜய் சத்யா.